ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக நான் கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா நீ கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் மனசுக்குள்ளேயே பரிதவிக்கிறதையும் வேதனை கொள்வதையும் என்னால் பார்க்க முடியலை என் செல்லமே. அதனால தான் இன்னைக்கே உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு நான் ஓடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக நடந்து நீ மேலோங்கி சிறப்பாக வெற்றிகரமாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கான வரத்தை கொடுக்குறேன். எந்த விதத்திலும் யாரையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீ போகும் பாதையில் வெற்றியை தர இந்த அப்பன் முருகன் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ நினச்சது எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தாமதம் ஆனாலும் கூட கண்டிப்பாக நல்ல முறையில் நடந்தே தீரும். யாரை நம்பியும் நீ இங்கே பிறக்கலை, என்னை நம்பிதானே இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கிறாய். நான் தானே உனக்கு பிறவியை கொடுத்தேன். கண்டிப்பாக உனக்கு தேவையான உணவையும் நல்ல வாழ்க்கையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கூட நானே உனக்கு தருவேன். அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நீ மனசு நொந்து போகக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்கவங்க வாழ்க்கைக்காக தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சுயநலமாக வாழுவாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. நீ உன் வாழ்க்கையில் அடுத்தவங்களை பற்றி யோசித்து கவலை கொண்டு மனசுமையோட வாழ வேண்டாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி சரி செஞ்சு என் அருளால் நான் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் பெரிய உறவுன்னு எதுவுமே கிடையாது. உன்னை மதிக்காத இடத்துல நிற்கிறத விட்டுட்டு உன்னை மதிக்கும் மனிதர்களை தேடிப்போ. இப்போது உனக்கான நல்ல நேரத்தை நானே உருவாக்கி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ பொறுமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறிடும். தாமதமாக விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்குவேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போ. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் கண்டிப்பாக உன் குடும்பத்தை வழிநடத்தி வாழ வைக்கும். நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் அதுக்குரிய பலனை உனக்கு கொடுக்க தான் போகுது. உனக்கான பாவங்களையெல்லாம் நான் சரி செஞ்சு நீ நினச்சதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் போனாலும் உனக்கான நிம்மதியை கொடுக்க நான் இருக்கேன். கல் எரிஞ்சவங்களுக்கே கனியை கொடுக்கும் மரம் போல உனக்கு யார் கெட்டது செஞ்சாலும் நீ எல்லாருக்கும் நல்லதை நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ நிம்மதியை கொடுத்தாலே, நிழல் தரும் மரமாக இருந்தாலே, உனக்கு என்ன தேவை எது தேவைன்னு பார்த்து அதை நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான சரியான தலைவியும் தலைவனும் நீதானே. உன் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நீயே எடுத்து எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்துவிடு. உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்பை சுமையாக நினைக்காம அதை சிறப்பாக செய்யக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்பு தான் உனக்கான அதிகாரம் நினச்சிக்கிட்டு பொறுப்பை சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு. உன் விதியை மாற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்கு. நீ நிம்மதியாக இரு. எதையும் மனசில் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். உன்னை விட்டுட்டு யார் போனாலும் அதை நினச்சி நீ அழுக வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாரும் உன்னை விட்டுட்டு போனாலும் இந்த அப்பன் முருகன் நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். வாழ்க்கையில் லட்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, அதாவது லட்சத்தை பெருசாக நினச்சாங்கன்னா லட்சியத்தை அடைவது கஷ்டமாக போயிடும். காசு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிக்க முடியும். ஆனால் உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதில் உறுதியாக இரு. உன் லட்சியங்களில் நீ ஜெயிப்பதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். நீ செய்யும் போராட்டங்கள் யாவற்றிலும்
நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நான் அறிவேன் என் செல்லமே. நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக தலை நிமிர்ந்து பண பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் வெற்றிகரமாகவும் நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். என்னை நம்பின யாரையும் நான் ஒருபோதும் தோற்று போக விடவே மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஓம் முருகான்னு நீ அன்போடு சொல்லும்போது, பாசத்தோட பக்தியோடு சொல்லும்போது, நான் எப்படி உன்னை காப்பாற்றி உனக்கானதை கொடுக்காம இருப்பேன்? நம்பிக்கையோடு இரு. இன்னையோட உன் கஷ்ட காலங்களையும் கவலை காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து என் அருளால் உனக்கு நல்ல வழியை நான் காட்டுறேன். உன் கைப்பிடிச்சு உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை நான் உண்டாக்கி தரப்போகிறேன். நீ நல்ல நலத்தோடும் பலத்தோடும் மிகச்சிறப்பான எதிர்காலத்தோடும் வாழ்வதற்கு நான் பொறுப்பு. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீ எதிர்பார்த்து கேட்ட அத்தனையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்துடுறேன். மிக மிக சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு நல்ல மங்களகரமான மகிழ்ச்சி செய்தியும் உன் வீடு தேடி வரத்தான் போகுது. உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நீ போகும் பாதையில் வெற்றி நடை போட தயாராகு. என்னை எண்ணி துணிந்த பிறகு இனி எல்லாமே ஏறுமுகமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் என் செல்லமே. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கும்போது கண்டதை நினச்சி கவலைப்படவே வேண்டாம். மற்றவங்க உன்னை மதிக்கிறாங்களோ இல்லையோ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உன்னை இந்த உலகத்தின் முன்பாக, உன்னை சாதாரணமாக நினச்ச மனிதர்களின் முன்பாக உயர்த்தி காட்டுவேன். யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னை காயப்படுத்தினவங்கள நினச்சி வருத்தப்படாத. உனக்கான நல்ல நாளை இந்த அப்பன் முருகன் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். தீர்க்க முடியாத துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு தீர்த்து வச்சு மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். சுகமான சந்தோஷமான நல்ல செய்திகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. கீழே விழுந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ ஒருபோதும் பயப்படாமல் தைரியமாக மேலே எழுந்து நிற்க முயற்சி செய். உன்னை விட இந்த உலகத்தில் உயரை பரப்பவர்களும் வெற்றி பெறுபவர்களும் யாரும் இல்லை என்ற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீயாக என்னை தேடி வந்த, நீயாகவே என்னை வணங்கிட்டு இருக்க, நீயாகவே முழு மனசோடு என்னை நம்புகிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுடுவேன்? இதோ நீ எதிர்பார்த்த பணத்தையும் செல்வத்தையும் வசதியையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ என்னை நினைச்சு செய்யும் செயல்கள் யாவற்றிலும் கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுப்பேன். காலம் மிகவும் வலிமையுடையது. இந்த உலகத்தில் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இன்னைக்கு வேணும்னா வலிமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் காலம் அதை விட வலிமையுடையது. கஷ்டப்படுறவங்கள மேலே உயர்த்தும், வசதியாக வாழ்கிறவங்கள கீழே இறக்கும். நீயும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரதான் போகிற. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. மிதிப்பட்ட இடத்துல செடிகள் வளராதுன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சில செடிகள்லாம் வளர்ந்து நிற்கும். அதே போல தான் நீயும் உன்னை அவமானப்படுத்தின இடத்துல, அவமரியாதை செய்த இடத்துல, உன்னை துச்சமாக நினச்சி காலில் மிதித்து பேசினவங்களுக்கு நடுவில் வாழ்ந்து வளர்ந்து ஜெயிச்சு நின்று காட்டணுங்கிறத வைராக்கியமாக வச்சுக்கோ. சில பேர் உன்னை பார்த்தோன்னே நல்லா பேசுவாங்க, ஆனால் மற்ற நேரத்தில் உன்னை நினைக்க கூட மாட்டாங்க, உன்கிட்ட பேசணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க கூட அவங்களுக்கு மனசு இருக்காது. இப்படி யாராவது உன்கிட்ட பேசவே நேரமில்லைன்னு சொன்னால் நம்பாத. உண்மை என்னன்னா, அவர்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர்களுடைய முன்னுரிமை பட்டியலில் நீ இல்லைங்கிறது தானே நிதர்சன உண்மை. உன்னை பிடிச்சவங்களையும் தேடி வந்து பேசுகிறவங்களையும் நீயும் நேரம் ஒதுக்கி பேசு. அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி போய் பாரு. உன்னை தேடாதவங்களையும் உன்கிட்ட வந்து பேசாதவங்களையும் நீயும் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிச்ச வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி, கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்சு வாழ்பவன் புத்திசாலி. நீ புத்திசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும்
உனக்கான வாழ்க்கை வாழ தயாராகு. இருக்கிற இடம் எப்படி இருந்தாலும் அதை அனுசரித்து வாழ தெரிஞ்சவங்களுக்கு எங்கே போனாலும் வாழ்க்கை சொர்க்கமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கும் நான் வெற்றிகளை கொடுப்பேன். இப்போது இருக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வந்த இந்த அப்பன் முருகன் உனக்கு என்ன தேவையோ அதை வரமாக கொடுத்து நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ யாருக்கு நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் அதை நினச்சி நம்ம அவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கோம், அவங்க திரும்ப நமக்கு நல்லது செய்யணும்னு பிரதிபலனை எதிர்பார்க்காதே என் செல்லமே. யாருக்கு நல்லது செஞ்சாலும் அதை மறந்துடு. ஆனால் ஒருபோதும் யாருக்கும் கெட்டதும் கெடுதலும் செஞ்சிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இரு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவுதான் உனக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்ட அதிகமாக அன்பை செலுத்தி நீ கீழிறங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லா இடத்திலும் மிதக்க கற்றுக்கோ. அப்போ தான் உன்னால் பொழைச்சிக்க முடியும். மனிதனை பொறுத்த வரைக்கும் வாழ்வதற்கான செலவு மிகவும் குறைவு தான். அடுத்தவனை போல வாழணும்னு நினச்சா அதுக்கான செலவு தான் மிகவும் அதிகம். இந்த உலகத்தில் நீ யாரையும் நம்ப வேண்டாம். தேவையில்லாமல் யாரும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. தேவையில்லாமல் காரியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் யாரும் உன்கிட்ட பேசவும் பழகவும் கூட மாட்டாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்லவங்களாவே இருந்தாங்கன்னா நம்பு. ஆனால் சில பேர் மனசில் விஷத்தை வச்சுக்கிட்டு வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவாங்க. உள்ளத்தில் உன்னை வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேசும் இந்த பொய்யான கபடதாரிகளின் உறவை நீ நாட வேண்டாம். அப்படி பொய்யா போலியா நடிக்கிறவங்களுடைய உறவும் நட்பும் கூட உனக்கு வேண்டாம் என் செல்லமே. எப்போவுமே நீ பள்ளிக்கூடத்தில் படித்த பாடத்தை விட இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம்தான் உனக்கு சரியாக பயன்படும். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை வச்சுக்கிட்டே வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்கிறதுங்கிறத கற்றுக்கோ. நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் நீ நல்ல பிள்ளைங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டினா இந்த உலகம் உன்னை மதிக்காது. ஏன்னா நல்லவங்களுக்கு எப்போதுமே மதிப்பு குறைவு தானே. நீ நல்ல பிள்ளையாய் உண்மையாய் நேர்மையாய் வாழ்கிறது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் கூட அதை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தி நீ ஏமாளியாக மாறிட வேண்டாம். இந்த அப்பன் முருகன் சொல்கிறத கேளு. உனக்கு எல்லாத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீ நினைக்க வேண்டாம். உன்னை விட மோசமாக கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சு செயல்படு. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் அதை நினச்சி கவலைப்பட்டு புலம்பாதே. நீ அவங்க மேலே நம்பிக்கை வச்ச அவங்க உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. இதன் மூலமாக ஒரு துரோகியை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் இவங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை, இப்போதாவது தப்புச்சோமே நினச்சி அவங்கள விட்டு ஒதுங்கி வாழ பழகு. உன் போராட்டங்களையும் உன் கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ளும் நல்ல மனிதர்களை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாராட்டி கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. அன்பும் ஆதரவும் உனக்கு அனைத்துமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கும் உனக்கான நல்ல குணத்துக்கும் நீ செய்கிற நல்ல செயல்களுக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி தர்றேன். உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்கான நல்ல சொத்துனா அது ஆரோக்கியமும் நேரமும் தான். முதல்ல உன் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ. ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்ல காரியங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவழிச்சா நான் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல முறையில் போகும் என் செல்லமே.